முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடத்தில் உன் கைக்குள் இருக்கும் ஒரு உறவு இன்று வழிமாறி செல்லப் போகின்றது. இத்தனை நாட்களாக நீ எந்த உறவை, இவர் என்னுடைய உறவு, என்னை தாண்டி அவருக்கு வேறு எதுவும் இல்லை, என்னை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு உறவு, நானும் அவரை முழுமையாக நம்பியிருக்கின்றேன் என்று உன்னுடைய அத்துணை நம்பிக்கையையும் வைத்திருந்த ஒரு உறவு இன்று வழிமாறி செல்லப் போகின்றது. அதற்கான நேரம்தான் இது. விதியின் விளையாட்டு ஆரம்பித்து விட்டது தங்கமே. நீ என்னத்தான் ஒருவரை இழுத்து பிடித்து வைத்திருந்தாலும் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர் சென்று விடுவார். இன்று ஒருவரின் கரங்களை பிடித்து கொண்டு செல்ல போகின்றார். அதில் உனக்கு வருத்தம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீயே சொல். அப்படி யார் கரங்களை பிடித்து கொண்டு செல்ல போகின்றது? உண்மையை தெரிந்து கொள். நட்பாக ஒருவரின் மீது அதீத உரிமையாக இருந்தாய். ஒரு பக்கம் உன் மனதில் அவரின் மீது ஒரு ஈடுபாடு கூட இருந்தது. ஆனால் அந்த உறவு வேறு ஒரு உறவின் மீது அதிகமான அன்பு வைத்தது, காதல் செய்தது. இப்பொழுது அந்த வேறு ஒருவர் உன்னுடைய நட்பிடம் இனி நீ அவருடன் பேசக்கூடாது என்று கூறப்போகின்றது. அதை கேட்டு உன்னுடைய நட்புக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீயா இல்லை அவர் நேசிக்கும் அந்த உறவா என்று பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன செய்வது என்று புரியாமல் இறுதியில் அவர் நேசிக்கும் உறவு தான் அவருக்கு முக்கியம் என்று சென்று விட்டார். உன்னுடைய மனம் எவ்வளவு வலிக்கும் அந்த இடத்தில் என்று எனக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதும் நட்பா காதலா என்று பார்க்கும் பொழுது காதல்தான் ஜெயிக்கின்றது, நட்பு தோற்று விடுகின்றது. சில சமயங்களில் நட்பு எவ்வளவு உன்னதமாக இருந்தாலும் பல சமயங்களில் தோற்றுத்தான் இருக்கின்றது. உன்னுடைய அருமை தெரியாமல் இல்லை, உன்னுடைய பெருமை புரியாமல் இல்லை. நீ அவர் மீது எந்த அளவிற்கு நட்பு ரீதியாக அன்பு வைத்திருக்கின்றாய் என்று அனைத்தும் புரிந்த அந்த உறவு அவருடைய காதலுக்காக உன்னை தூக்கி எறிந்து சென்று விட்டது. மறுபடியும் உன்னிடம் வந்து நிச்சயமாக பேசும். ஆனாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னிடம் பேச முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த காதல் உன்னுடைய நட்பின் மனதை மாற்றி கொண்டிருக்கின்றது, மாற்றி வைத்திருக்கின்றது. கவலை கொள்ளாதே தங்கமே. வாழ்க்கையில் அனைவரும் ஒவ்வொரு தூரம் வந்தவுடன் அவர்களின் இடத்தில் இறங்குவது வழக்கம்தான். அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய நட்பும் காதல் என்ற இடம் வந்தவுடன் உன்னை விட்டு இறங்கிவிட்டது, உன்னை விட்டு விலகிவிட்டது. வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒவ்வொருவர் முக்கியமானதாகத்தான் இருப்பார். உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதில் ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. அப்பொழுது நீயும் அந்த உறவு தான் முக்கியம் என்று கூறுவாய். அதற்கான நேரமும் காலமும் கூடிய விரைவில் வரும். இப்பொழுது உன்னுடைய உறவு உன்னை விட்டு சென்று விட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி ஒரு புது உறவு, உனக்கான உறவு சந்தோஷமாக வரும். அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். விட்டு சென்றவரை விட்டு விட்டு வரப்போகும் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.